ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் என்னோடய இந்தியா ஹாலிடே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். இது பார்ட் 2. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ராமேஸ்வரம் போய்கொண்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் ராமேஸ்வரம் போகிற போது தூத்துக்குடி ரோட்டால் போயிட்டு தான் போனோம். அப்போ போகிற போது எடுத்த வீடியோ தான். 2 பக்கமும் பார்த்திங்கன்னு சொன்னாலே உப்பளம் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமும், அந்த சைட் இந்த சைட் 2 பக்கமுமே உப்பளம். அதுதான் இதெல்லாம் பார்க்குற போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ராமேஸ்வரம் போய்கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் போகிற போது பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம ஊருக்கு போகிற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங். ஏன்னு சொன்னால் 2 பக்கமும் பனைமரம், ஏன்னா ஊருக்கு போகிற அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. கூட பக்கத்தில் தானே நம்மள நாடும். மேபி அதாலேயோ தெரியலை. பட் இங்கே போகும்போது இன்னும் நம்ம ஊருக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு பார்க்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் பாம்பன் பாலம். இதுதான் பாம்பன் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதிலிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போனால் அப்படியே கடலுக்கு நடுவில் போகிற மாதிரி நல்லா இருக்கும். கொஞ்சம் பயம், பட் நல்லா இருக்கும். நாங்கள் இதிலெல்லாம் நின்று பார்த்தோம். சைட்லெல்லாம் மேலேருந்து பார்க்குறப்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நின்று அப்படித்தான் வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு சைடில் இறங்கி நின்று பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க.
இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ். இங்கே பாருங்கள், அங்கால எல்லாமே மீன் பிடிக்கிற படகுகள் தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் தானே அங்கே. அது மேலே இருந்து இப்படி சுற்ற வர கடலெல்லாம் பார்க்குற போது அது ஒரு தனி அழகாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் அப்துல் கலாமோட மெமோரியல் பிளேஸ். நாங்கள் போயிட்டு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ராமேஸ்வரம் கோவில். இங்கே போன டைம் நாங்கள் எல்லா தீர்த்தத்துலேயுமே குளிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேயே நாங்கள் ராமர் பார்த்தோம், இன்னும் பல இடங்கள் எல்லாம் போயிட்டு பார்த்தோம். பட் எல்லா இடமுமே எங்களால் ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்க முடியலை. ஏன்னா சில இடங்களில் அலோவ் பண்ணினாங்க, சில இடங்கள் அலோவ் பண்ணலை. அதால் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்க முடியலை. அதால் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கல. இது பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் மரங்கள் நல்லா இருக்குது. இது பாருங்கள், 2 பக்கமும் மணலாகவே இருந்துச்சு வெள்ளையா. அது ரோட்டில் போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது 2 சைட்டும் மரம், கொஞ்சம் தூரம் போகும்போது கடல், அங்கால மணல், அந்த மாறி மாறி போய்க்க பார்க்குற வியூ சூப்பராக இருக்கும். இது தனுஷ்கோடிக்கு போகிற போது இருந்த ஒரு சின்ன கோயில் ஒன்று. அதுக்கு போன போது எடுத்த கிளிப். நீங்கள் இங்கே தனுஷ்கோடி கிட்ட போகிற போது எங்கே பார்த்தாலுமே குடிசை வீடுகள் தான் இருக்கும்.
அங்கே வாழ்கிறது எல்லாமே மீனவ குடும்பங்கள் தான். அங்கே எங்கே பார்த்தாலுமே ஒவ்வொரு குடிசை போட்டு அதுக்கு முன்னவும் சாப்பாடு ஹோட்டல் அப்படித்தான் எழுதி போட்டிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் போனால் கண்டிப்பாக மீன் சாப்பாடு வேண்டி சாப்பிடுங்க. அங்கே நண்டு கணவாய் நிறைய இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. நாங்கள் போன போதும் வேண்டியெல்லாம் சாப்பிட்டோம். அங்கே போகிற போது வெளியே சைடில் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் எல்லாம் காய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், தனுஷ்கோடிக்கு போன போது 2 சைட்டுமே கடல் நல்லா இருந்துச்சு. குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் இருக்கிற தண்ணியில் நாங்கள் இறங்கிட்டோம். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. சரியான குவாய்ட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் நினச்சோம் மீன் இதில் யாருமே இல்லை அப்படின்னு. சரி ஓகே குவாய்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இறங்கி ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட அதில் நின்று குளிச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ரோட்டால் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் எதுவும் கூப்பிட்டு ஒன்றும் சொல்லிக்கலை. ஒரு ஆட்டோக்கார அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டார். அப்போ நாங்கள் எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலை. சரி போயிட்டு என்னென்னு கேட்போம்னு போன போது அவர் சொன்னார், எல்லா அலைகளுமே வந்து சேர்றது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல நின்று குளிக்காதீங்க, உங்களுக்கு யாரும் சொல்லலையா அப்படின்ட்டு. நான் எங்களுக்கு தெரியாது, ஒரு சைன் போர்ட் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவர் சொன்னால் அதில் நிற்காதீங்க, இது சரியான டேஞ்சர், போயிருங்க அப்படின்னு. அப்போ அந்த டைம் நாங்கள் நினைச்சோம் கடவுள் மாதிரி அவர் வந்து சொன்னபடியாக நாங்கள் திருப்பி உடனே வந்துட்டோம். நிற்கலை. இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சைன் போர்ட் ஒன்றும் இல்லை. 3 hours நின்றுருப்போம். என்ன நடந்திருக்குமென்னே தெரியாது. இப்போ இந்த நேரம் அந்த அண்ணாவுக்கு உண்மையாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த டைம் நான் இப்படி இருந்திருப்போம்னு கூட தெரியாது. தேங்க் காட். நாங்கள் அங்கே போன போது சாப்பாடு வேண்டி சாப்பிட்டோம். மீன் சாப்பாடு, அப்புறம் நண்டு கணவாய் இறால் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்போ எடுத்த கிளிப் இது. செம்ம டேஸ்டான சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தனுஷ்கோடிக்கு போயிட்டு சாப்பிட்டு இப்போ திருப்பி ரிட்டர்ன் போய்கொண்டிருக்கிறோம். பட் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எல்லாம் போயிட்டு வர்ற போது நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வர மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரை தான் ஒவ்வொரு விஷயமும், ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம ஊரை தான் ஞாபகப்படுத்தினது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருச்சிராப்பள்ளி போய்கொண்டிருக்கிறோம். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு.
இது பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னமே இருக்கிற யானை இது. நீங்கள் வாழைப்பழம், அருகம்புல் எல்லாமே வேண்டி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே உச்சி பிள்ளையாருக்கு போயிட்டு மேலே இருந்து எடுத்த வியூ. இது ஸ்ரீரங்கம் கோவில், ரங்கநாத சுவாமி டெம்பிள். அங்கேயும் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் தஞ்சாவூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூருக்கு போகிற வழியெல்லாம் பார்க்கவே மாட்டிங்க. அப்படி வயல்வெளி அதிலெல்லாம் நின்று வேலை செஞ்சிட்ருப்பாங்க. பார்க்க அந்த சீனரி அப்படி அழகாக இருக்கும். உங்களுக்கே பார்க்க தெரியுது தானே எப்படி வடிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. செம்ம சீனரி. இதுதான் தஞ்சை பெருவுடையார் கோயில். நாங்கள் போன டைம் கோவில் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே எங்கே பார்த்தாலுமே வயல்வெளி, மரங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு சலிக்காது. எந்த பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கு சலிக்காது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில். மிக பழமை வாய்ந்த சோழர் காலத்து கோவில். இங்கே இருக்கிற கட்டிடக்கலைகள் எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது அப்படின்னு. அங்கே மிகப்பெரிய நந்தி ஒன்றும் இருந்தது. இதுதான் அந்த கோயிலோட முகப்பு தோற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்பகோணம் போய் கொண்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற மிக பழமையான ஐராதீஸ்வரர் கோவில். அங்கே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு பின்பக்கமாக பழைய முறையில் கைத்தறி சாரீஸ் எல்லாம் செய்கிற இடம் இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மதுரைக்கு போகிற போது எடுக்கிற சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 பக்கமும் பசுமையாக வயல்வெளி, அதோட இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஆடுகளெல்லாம் கூட்டமாக போய்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவாதபூர் சிவன் கோயில். நாங்கள் திருவாதபூர் போன டைம் அங்கே தான் மாணிக்க வாசகர் பிறந்த இடமும் மாணிக்க வாசகர்கிட்ட கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு பார்த்தோம். பட் நாங்கள் போன டைம் சரியான மழை, ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்க முடியலை. அதனால தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல. அது மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போனோம் மதுரையில் நின்ற போது. ஆனால் அங்கேயும் ஃபோட்டோஸ் ஒன்றுக்கும் எடுக்க அலோவ் பண்ணலை. அப்போ நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. பட் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுமாரி மதுரையில் திருப்பரங்குன்றம் அங்கேயும் போனோம். எல்லா இடமுமே சேம் தான். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதபடியாக தான் ஒரு சில இடங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலை. உங்களுக்கே தெரியும் மதுரைனாலே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஃபேமஸ் அப்படின்னு. அப்போ எடுத்த ஒரு சின்ன கிளிப். எப்பயுமே செம்ம பிஸி. நாங்கள் நின்ற டைமெல்லாம் இங்கே போவோம். சாப்பாடு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் பழனி மலைக்கு போகிற போது எடுத்தது. அப்போ போய்கொண்டிருக்கும் போது ரோட் சைடில் ஒரு மயில் ஒன்று இருந்துச்சு. அப்போ உடனே இறங்கி அந்த வீடியோஸ் எடுத்தது. இதுதான் இது. இதுதான் பழனிமலை முருகன் கோவில். நாங்கள் ஏர்லி மார்னிங் போயிட்டோம் கோவிலுக்கு. ஏன்னா மலையேறி போகணும் தானே, அதனால் நாங்கள் மார்னிங் 5:36 கோயிலுக்கு போயிட்டோம். இது அப்பப்போ எடுக்கிற வீடியோ. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கரும்பு ஜூஸ். நாங்களும் வாங்கி கரும்பு ஜூஸ் குடித்தோம்.
டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ அது செய்கிறத எடுத்த வீடியோஸ். இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வேளாங்கண்ணி மாதா சர்ச்சுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் வேளாங்கண்ணி சர்ச். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அது ஃபுல்லாகவே மலைகளும் வயல்வெளியுமாக தான் இருந்தது. போகிற ரோட் எல்லாமே 2 சைட்டும் மற்ற இடங்களில் வயல்வெளி மாதிரி, இங்கே மலைகளும் வயல்வெளியும் தான். இதுதான் திருவண்ணாமலை கோவில். பார்த்திங்கன்னு சொன்னால் வேலூரில் இருக்கிற கோல்டன் டெம்பிள். இது வெளியே தான் எங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது, உள்ளே எங்களை அலோவ் பண்ணலை. நைட் வியூ செம்மையாக இருந்துச்சு, பட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அத்திவரதர் கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் லண்டனில் இருக்கும்போதே நினச்சி கொண்டு இருந்தோம் இந்தியா போனால் அத்திவரதர் கோயிலுக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போது தான் அத்திவரதர் சிலையை 40 வருஷத்துக்கு அப்புறம்
குளத்தில் இருந்து எடுத்தாங்க அப்படின்னு நியூஸில் எல்லாம் பார்த்தோம். பார்க்கும்போதெல்லாம் சரியான பிஸி. அப்போ நாங்கள் நினச்சி பார்க்கல எங்களுக்கெல்லாம் போயிட்டு சாமி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் செத்தும் நமக்கு அங்கே போன போது சாமி தரிசனம் கிடைச்சது. இதுதான் 40 வருஷத்துக்கு பிறகு அத்திவரதர் சிலையை எடுத்த குளம். இதுதான் அந்த சிலை. கடவுள் சித்தம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் சிதம்பரம் நடராஜர் கோவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேரளா திருவனந்தபுரம் போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் திருவனந்தபுரம் ஆனந்த பத்மநாத சுவாமி டெம்பிள். நான் கேரளா போன போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணார், ஆலப்புழா போர்டு ஹவுஸ், பேக் வாட்டர் எல்லாம் போயிருந்தோம். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாலிடே இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். இப்போது நம்மளோட ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு நாங்கள் திரும்பி சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதை தவிர நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்காதபடியாக உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியலை. பிள்ளையார்பட்டி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம். பட் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. அதோட என்னோடய வீடியோவில் ஊட்டி, கொடைக்கானல் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். இதை நாங்கள் திருப்பி லண்டன் வர்ற போது எங்களுக்கு லாங் ட்ரான்சிட். ஸோ அங்கே நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி நின்னோம். அப்போ நின்று ஹோட்டலில் எடுத்த கிளிப் இது. எவ்வளோ மணி பிளான்ஸ் நல்லா வடிவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ எடுத்தது தான் இது. இந்தியா விட்டு ஹாலிடே முடிஞ்சு திருப்பி வர்றதுக்கே மனம் இல்லை. பட் வந்தாகணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து இடங்களுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்கணும். என்னோட இந்தியா ஹாலிடேயை பற்றி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் என்னோடய ஹாலிடேஸ் இந்த வீடியோஸும் முடிஞ்சுது. இன்னொரு விதமான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.